கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி வருகை தந்த அவர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், புதிய தமிழக அரசுக்கு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பாக வணிகர்கள் வணிக உரிமம் பெற்று செயல்பட்டு வரும் வணிகர்களுக்கு அரசு முன்வந்து வணிகர்களுக்கான நலவாரியத்தில் அரசு நினைக்க வேண்டும். 75% வரி ஈட்டி அரசு நடத்துவதற்கு துணையாக முக்கிய பங்கு வைப்பது வணிகர்கள்தான். எனவே வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி வணிகர்களில் முக்கிய கோரிக்கையான ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும் மே 5 வணிகர்கள் தினத்தை அரசு தினமாக அறிவித்து பொது விடுமுறை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்தார். இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அறிமுக விழா மற்றும் சால்வை அணித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமை தாங்கி புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் குமரன், நாகேந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் கோபுராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். பின்னர் புதிய நிர்வாகிகளை நாகர்கோவில் மாநகராட்சி பொறுப்பு மேயர் மேரி பிரின்சி லதா மற்றும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் தலைவர் சவரண சுப்பையா ஆகியோர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் கிழக்கு மாவட்ட தலைவர் கண்ணன், மத்திய மாவட்ட பொருளாளர் திலீப்குமார், தூத்துக்குடி புறநகர் தலைவர் ஜான் ராஜா, நெல்லை தெற்கு மாவட்ட தலைவர் லிங்க சித்திரை மற்றும் நிர்வாகிகள், மகளிரணி தலைவி பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட மாநில நிர்வாகிகள் மத்தியில் எங்களுடைய மாவட்ட தலைவராக என் குமரன் என்கிற நாகேந்திரனை மாவட்டத்தினுடைய தலைவராக புதிதாக பொறுப்பாக அறிவித்தார். 10 அம்ச கோரிக்கைகள், பிரதானமான கோரிக்கைகள் என்னன்னு சொன்னோம்னா, வணிகர்கள் எந்த வகையிலையும் வணிகர்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல் தீர்மானம் நன்றி அறிவிப்பு தீர்மானமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். காரணம் என்ன, வரக்கூடிய முதலமைச்சர் யார் வந்தாலும் எங்களுடைய அரசு நல்லா இருக்கட்டும், நல்லா இயங்கட்டுங்கிற கருத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இது இல்லாமல் பிரதானமான கோரிக்கையாக தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது, வணிக உரிமம் பெற்று கடை நடத்தக்கூடியவர்கள் அவர்களாகவே வணிக நல வாரியத்தில் அரசு இணைச்சிடணும். அப்போதான் அந்த வணிகர்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தில் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எவ்வளவோ இருக்கு, இந்த அரசு பொதுமக்களுக்கு செய்கிறாங்க, வணிகர்களுக்கு செய்கிறது இல்லை. அடுத்த கட்ட தீர்மானமாக ஓய்வு பெறக்கூடிய வயது வரும்போது 60 வயசை கடந்த உடனே ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக வணிகர்களுக்கு கிடைக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். எல்லாத்த விட மே 5 வணிகர் தினம். மே 5 வணிகர் தினத்தை அரசு தினமாக அறிவித்து அரசு விடுமுறை ஆக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய அளவில் வணிகர்களுக்கு கிடைக்கும். நம்ம அரசுகிட்ட என்றைக்கும் பொருளாதாரத்தை கேட்கறது இல்லை, பொருளாதாரத்தை கொடுக்கறது நாங்கள் தான் கொடுக்குறோம். 75% வரியை ஈட்டி இந்த அரசு நடத்துறதுக்கு துணையா இருக்கிறதே வணிகர்கள் தான்.